ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சரியான பதில்கள் கிடைக்கலையா? வெறும் பொதுவான சம்மந்தமில்லாத பதிலா தான் வருதா? கவலைப்படாதீங்க. ஏஐய சரியா எப்படி கையாள்றது, அதுகிட்ட இருந்து அசத்தலான ரிசல்ட்ஸை எப்படி வாங்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ChatGPT இல்ல ஜெமினை மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது வர பதில்கள் ரொம்ப ஜென்ரலா இல்லனா சுத்தமா யூஸே ஆகாத மாதிரி இருக்கா? இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்ல, நம்மள நிறைய பேருக்கு இதுதான் நடக்குது. இதுக்கு காரணம் நாம கேட்கிற கேள்விகள்ல இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் தான். பாருங்க, ஏஐ யோசிக்கிற விதமே வேற. அதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்காததால பதில்களும் தரம் இல்லாம போயிடுது. ஆனா நம்ம கேட்கிற விதத்துல ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சா போதும், அதே ஏஐ நமக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி சூப்பரா வேலை செய்யும். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஏஐ கருவிகள் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா 3 வகைக்குள்ள கொண்டு வந்துடலாம். இந்த 3 வகையை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எந்த வேலைக்கு எந்த டூலை பயன்படுத்தணும்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். முதல் வகை ஸ்டாண்டலோன் ஏஐ, அதாவது தனியா இயங்குற ஏஐ. ChatGPT, மிட்ஜர்னி மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இந்த வகை தான். இத நம்ம வீட்ல இருக்கிற மைக்ரோவேவ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது ஒரு தனி மிஷின், அதோட வேலை சூடுபடுத்துறது மட்டும்தான். அதே மாதிரி தான் இந்த ஏஐ கருவிகளும் அதோட வெப்சைட்லயோ அல்லது ஆப்லயோ ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யும். ரெண்டாவது வகை இன்டிகிரேட்டட் ஏஐ, அதாவது நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ற கூகுள் டாக்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர்க்குள்ளேயே வர்ற ஒரு ஃபீச்சர். இதை ஒரு ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கும், ஆனா இப்போ அதுல புதுசா சில ஸ்மார்ட் திறன்கள் சேர்த்திருக்காங்க. அதே போல உங்க டாக்குமெண்ட்டை எடிட் பண்ண நீங்க தனியா ChatGPTக்கு போக தேவையில்ல, கூகுள் டாக்ஸ்குள்ளேயே ஜெமினாயை யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வகை கஸ்டம் ஏஐ, அதாவது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்குறது. உதாரணமா, ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் செப்சிஸ் நோய் தொற்றை சீக்கிரமா கண்டுபிடிக்க ஒரு கஸ்டம் ஏஐய உருவாக்குனாங்க. இத ஒரு ப்ரொஃபஷனல் பீட்சா ஓவன் மாதிரி சொல்லலாம். அது ஒரே ஒரு வேலையை, அதாவது பீட்சா செய்வதை மிகச்சிறப்பா பெர்ஃபெக்ட்டா செய்யும். சரி, ஏஐ வகைகளை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஏஐ கிட்ட இருந்து குவாலிட்டியான பதில்களை வாங்குறதுக்கான ஒரு சீக்ரெட்டை பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க மாத்தினாலே போதும், உங்க ஏஐ அனுபவமே தலைகீழா மாறிடும். அதுதான் சூழல் அல்லது கான்டெக்ஸ்ட். நமக்கு இயல்பாவே புரியுற பல விஷயங்கள் ஏஐக்கு சுத்தமா தெரியாது. இந்த ஒரு வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐக்கு உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் கிடையாது. அதுக்கு நம்மள மாதிரி வாழ்க்கை அனுபவமோ காமன் சென்ஸோ கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதுவா எதையும் கெஸ் பண்ணிக்காது. அதனால நீங்க மனசுல நினைக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லியே ஆகணும். இதுதான் ஏஐ கூட பேசுறதுக்கான முதல் ரூல். இந்த உதாரணத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். இடது பக்கம் சம்பள உயர்வு கேட்க உதவுன்னு ரொம்ப பொதுவா கேட்டா ஏஐயும் இன்டர்நெட்ல இருக்கிற ஏதோ ஒரு பொதுவான ஆலோசனையை தான் கொடுக்கும். ஆனா இப்போ வலது பக்கம் பாருங்க, போன வருஷம் 10% உயர்வு கிடைச்சது, நான் தான் கம்பெனில டாப் பர்ஃபார்மர், இண்டஸ்ட்ரி சராசரி 12%ன்னு எல்லா விவரங்களையும் கொடுக்கும்போது ஏஐ உங்களுக்குன்னே ஒரு தெளிவான கஸ்டமைஸ்டு பிளானை வகுத்து கொடுக்கும். பாத்தீங்களா? இதுதான் கான்டெக்ஸ்டோட பவர். சரி, இப்போ இன்னொரு படி மேல போலாம். உங்க ஏஐ பதில்களோட தரத்தை இன்ஸ்டன்டா பல மடங்கு அதிகரிக்க போற 2 சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த டெக்னிக்கலை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அது ஜீரோ ஷாட் மற்றும் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங். இங்க ஷாட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டுகள், அதாவது எக்ஸாம்பிள்ஸ். ஜீரோ ஷாட்னா எந்த எக்ஸாம்பிளும் கொடுக்காம சும்மா எனக்கு ஒரு பிக்கப் லைன் எழுது அன்னு கேட்கறது. ஆனா ஃபியூ ஷாட்ல நீங்க ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆன சில நல்ல எடுத்துக்காட்டுகளை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டைல்ல வேணும்னு கேட்டா ஏஐக்கு நீங்க என்ன மாதிரியான பதில் எதிர்பார்க்கறீங்கன்னு தெளிவா புரிஞ்சிடும். அப்போ வர பதில் ரொம்பவே பொருத்தமானதா இருக்கும். சரி, சின்ன சின்ன வேலைகளுக்கு இது ஓகே. ஆனா சில சமயம் நம்மளோட வேலை ரொம்ப பெருசா காம்ப்ளெக்ஸா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல ஏஐயை எப்படி சரியா பயன்படுத்துறது, அதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. அதுதான் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். அதாவது ஒரு பெரிய வேலையை ஒரே கேள்வியா கேட்காம ஒரு சங்கிலி மாதிரி சின்ன சின்ன படிகளா பிரிச்சு ஒவ்வொன்றாக கேட்கணும். உதாரணமா, ஒரு கவர் லெட்டர் எழுதணும்னா மொத்தமா எழுத சொல்லாம முதல்ல ஒரு அட்டகாசமான இன்ட்ரோ பேராகிராஃப் எழுத சொல்லுங்க. அது கிடைச்சதும் அதை அடிப்படையா வச்சு அடுத்த 2 பாடி பேராகிராஃப் கேளுங்க. கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான முடிவுரையே எழுத சொல்லுங்க. இப்படி பிரிச்சு கேட்கும்போது ஃபைனல் அவுட்புட் அவ்வளோ கச்சிதமா இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏஐ எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதுக்கும் சில வரம்புகள், சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம அதை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் பயன்படுத்த முடியும். இந்த 3 விஷயங்களையும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. 1, ஏஐக்கு என்ன டேட்டாவை கொடுத்து கத்துக் கொடுத்தாங்களோ அதோட தாக்கம் கண்டிப்பா பதில்கள்ல இருக்கும். 2,
பல ஏஐ மாடல்களுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும், அதனால நேத்து நடந்ததை பத்தி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. மூணாவது ரொம்ப முக்கியமானது ஹாலுசினேஷன்ஸ், அதாவது மாயத் தோற்றம். ஏஐ சில சமயம் இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனையான தகவல்களை ரொம்ப நம்பிக்கையா சொல்லும். அதனால ஏஐ சொல்ற எந்த ஒரு முக்கியமான தகவலையும் எப்பவும் நீங்களே ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்தையும் சிம்பிளா 3 முக்கியமான பாயிண்ட்ஸா சுருக்கிடலாம். இதுதான் ஏஐய திறமையா பயன்படுத்துறதுக்கான உங்களுடைய டூல் கிட். 1. உங்க கருவியை அறிஞ்சுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற டூல் என்ன வகைன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2. முழுமையான சூழலை, அதாவது ஃபுல் கான்டெக்ஸ்ட் கொடுங்க. ஏஐயால் கெஸ் பண்ண முடியாத எல்லா விவரங்களையும் நீங்க தான் சொல்லணும். 3. வேலையை பிரிங்க. பெரிய சிக்கலான வேலைகளுக்கு செயின் ஆஃப் தாட் முறையை பயன்படுத்துங்க. இந்த 3 தான் உங்களுக்கான ஏஐ டூல் கிட். இப்போ ஏஐய திறம்பட பயன்படுத்துறதுக்கான ஒரு தெளிவான அடித்தளம் உங்க கையில இருக்கு. இந்த புதிய அறிவை கொண்டு நீங்க அடுத்து என்ன உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. புதுசா முயற்சி செஞ்சு பாருங்க. இதோட சாத்தியங்கள் உண்மையிலே எல்லையற்றது.